உங்களுக்கு அழகான ஒரு தீவுக்கு போகணுமா? அட, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் இதெல்லாம் உண்மைதானா? மோகினி தீவு எழுதியவர் கல்கி. இந்தியாவிலிருந்து ஒருத்தர் பிழைப்புக்காக பர்மாக்கு போவார். அப்படி பர்மாவில் போகும்போது ஜாப்பனீஸ் வார் நடந்தனால திரும்ப இந்தியாவுக்கே தப்பிச்சு வரணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போது நிறைய பேர் நடந்து வராங்க. நடந்து வரும்போது பாதியிலே இறந்துடுறாங்க. ஆனால் இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு கப்பலில் ஏறி தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஏறுறாங்க. அதில் சின்ன கப்பல், ஆனால் அதில் 1000 பேர் இருக்காங்க. அப்போ அதில் அழகாக டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார் ரைட்டர். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்லேருந்து தப்பிச்சு வரும்போது மக்களோட மனநிலைமை எப்படி இருக்கும், குழந்தைங்களோட அழுகை, கெட்டுப்போன ரொட்டியோட ஸ்மெல்லு, ஐயோ இதெல்லாம் தாங்க முடியாமல் பேசாமல் உயிரையே விட்டுடலாம் போல அப்படின்னு ஒரு கட்டத்தில் தோணுன மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுதுங்க, ஒரு போர் அப்படின்றது எவ்வளோ கொடுமையான விஷயம், அதுலேருந்து உயிர் தப்பிச்சாலே போதும் அப்படின்றதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது தோணுச்சு. அதுக்கப்புறம் இவர் வந்து பர்மாலேருந்து தப்பிச்சு வரும் மோகினி தீவு அப்படின்னு ஒரு தீவில் இறங்கி அதோட அழகை ரசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போது ஒரே ஒரு தம்பதி மட்டும் வருவாங்க. அந்த தீவில் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ இவர் பார்ப்பாரு, ஐயோ எவ்வளோ அழகான தம்பதி, அந்த ஹீரோவும் அழகாக இருப்பார், ஹீரோயினும் அழகாக இருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து கதை சொல்ல ஆரம்பிப்பார், 700 வருஷங்களுக்கு முன்னாடி அப்படின்னு. இது கேட்டுன்னு நிறைய பேர் பயந்து ஓடி இருப்பாங்க. ஆனால் இந்த கதையில் வர கதாபாத்திரம் மட்டும் 700 வருஷங்களுக்கு முன்னாடி என்னதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கதை கேட்கறதுக்காக நின்றுட்டு இருப்பாரு. அப்போ ஒரு ஃபன்னாக ஒரு விஷயம் நடக்கும். என்னன்னா, இவர் வந்து ஹீரோ கதை சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் இந்த கதை கேட்குறவர் ஹீரோயினையே பார்த்துட்டு நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ ரொம்ப ஃபன்னாக சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, நான் என்னதான் கதை சொன்னாலும் என் காதலி மேலே தானே உங்கள் கண் இருக்குது, அது ஒன்றும் தப்பே இல்லை. ஏன்னா அந்த பிரம்மதேவன் என்னோட காதலியை வந்து ரொம்ப அழகாக படைச்சிருக்காரு, யார் பார்த்தாலும் அவன் மேலே இருந்து கண்ணே எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அதே மாதிரி லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்ற விஷயத்த ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காதலனை பார்த்ததுக்கப்புறம் இனிமேட்டு அவங்க இல்லாமல் இருக்கவே முடியாது அப்படின்றதுக்காக அவங்க அந்த போர்க்காலத்துக்கே போயிடுவாங்க. நான் போயிட்டு தோத்தா கூட பரவாயில்ல, ஆனால் என்னோட லவ்வரை நான் பார்த்து ஆகணும் அப்படின்றதுக்காக அவங்க போய் நின்று அந்த லவர்கிட்ட சரண்டர் ஆகுற மாதிரிலாம் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. லவ் பியூட்டிஃபுல்லாக. அதே மாதிரி கொல்லிமலையோட அழகை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. ஒரு பலாப்பழம் அந்த பலா மரத்தில் தொங்கிட்டு இருக்கு, இது இவ்வளோ வெயிட்டான பழத்தை எப்படி இந்த மரம் தாங்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி கொல்லியம் பாவை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி அதிலிருந்து தான் கொல்லிமலை அப்படின்ற பேர் வந்திருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அழகழகாக ரொம்ப டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. நிலா வெளிச்சத்தில் அவங்களோட லவ்வர் எப்படி அழகாக தெரியுறாங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த நாவல் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. படிக்காதவங்க படித்து பாருங்க. நீங்களும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சூப்பரான தமிழ் நாவல்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து படித்து பார்க்குறேன். படித்து பார்த்துட்டு அடுத்தடுத்த தமிழ் நாவல் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். தேங்க்யூ.